பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை மே 17 இயக்கம் உள்ளிட்ட பெரியாரிய இயக்கங்கள் முற்றுகையிட வந்துள்ள நிலையில் சீமான் வீட்டின் முன்பாக 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் திரண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்பொழுது சீமான் வீட்டை முற்றுகையிட பெரியாரிய இயக்கங்கள் சார்பாக தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன இருக்கிறது? அங்குள்ள கள நிலவரம் என்ன? பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சீமான் வீட்டை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்காக பெரியாரிய உணர்வாளர்கள், பெரியார் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் மே 17 உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இன்றைக்கு திரண்டிருந்து சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட முயன்றிருக்கிறார்கள். இதற்காக இங்கு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சீமான் இல்லம் முன்பாக நாம் தமிழர் கட்சியினர் குழுமியிருக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள். அவர்கள் கையில் உருட்டை கட்டியுடன் உள்ளிட்ட கரும்பு போன்றவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கு பெரியாரிய இயக்கங்கள் தொடர்ச்சியாக பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானை கைது செய்ய வேண்டும், சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் குவிந்திருக்கிறார்கள். சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்காக பெரியாரும் பிரபாகரனும் ஒன்னா சீமான் வாயில மண்ணு உள்ளிட்ட பல்வேறு பதாகைகளை ஏந்தி அவர்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு இருக்கிறார்கள். சீமான் தன்னுடைய கருத்திற்கு பொது மன்னிப்பு கோர வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இங்கு இருப்பவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீங்க எதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க? சீமான் அவர்களை கண்டித்து தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி பேசியதற்காக ஆதாரத்தை கேட்டு நாங்கள் போராட்டம் பண்றோம். எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் கலந்துருக்கீங்க? சீமான் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. சீமான் ஆதாரத்தை காட்ட சொல்லி தாங்க இந்த போராட்டமே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் பெரியாரை பற்றி அவதூறாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு கண்டித்து இந்த முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். அவருடைய ஆதாரத்தை கொடுங்க, நாங்கள் தேவையானது கொடுக்குறோம், நீங்கள் பேசுறதுக்கு உண்டான ஆதாரம் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முற்றுகை போராட்டமே நடத்துகிறோம். இந்த இயக்கங்களை பொறுத்த வரைக்குமே பல்வேறு 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மே 17 இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்மிடையே திருமுருகன் காந்தி அவர்கள் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். சீமான் பொய்யின் மூலமாக ஏதோ மேதகு பிரபாகரன் அவருக்கு நெருக்கமாக இருந்ததா பல பொய் பிரச்சாரம் பண்ணார். இப்போ அதெல்லாம் அம்பலமாக இருக்கிறது. பெரியாரை பற்றியும் அவதூறாக பேசுகிறாரு. அவருக்கு பிரபாகரனோட தொடர்பு இல்லை, பெரியாரையும் படிக்கலை. அவர் ஒரு தற்குறியாக தான் அரசியலில் இவ்வளோ காலம் இருந்தார். வாய்க்கு வரதெல்லாம் பேசக்கூடியதாக ஒருவராக இருந்தார். அவரோட அரசியல் இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. ஆகவே அவருக்கான எதிர்ப்பு இனி வரும் காலத்தில் வலுவாக இருக்கும். அவருக்கு காப்பாற்றுறது பிஜேபிக்காரங்க வர்றாங்களான்னு பார்ப்போம். திமுக உட்பட திருமுருகன் காந்தி உட்பட பெரியாரை எதிர்த்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு சீமான் கேள்வி எழுப்புறார் உங்களை நோக்கி. திமுக பெரியாரை எதிர்த்த பிறகு, பெரியாரோட சமரசம் செய்து கொண்ட பிறகுதான் ஆட்சியை தக்க வைக்க முடிஞ்சது. சரிங்களா? இதுதான் நிலைமை. இது அரசியல் 50 வருடங்களுக்கு முன்பாகவே பெரியாரோட முரண்பட்டு இங்க யாரும் அரசியல் செய்ய முடிஞ்சது இல்லை. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி இங்க வளரவும் இல்லை. சீமான் 15 ஆண்டுகளாக ஏன் பெரியாரை பத்தி வெளிப்படை அப்படி பேசி தேர்தல் ஓட்டு கேட்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு தூரம் யோகியனா இருந்தா 2011 பேசியிருக்கணும், 14 பேசியிருக்கணும், 16 பேசியிருக்கணும், 19 பேசியிருக்கணும், 21 பேசணும், 24 தேர்தலில் பேசியிருக்கணும். இத்தனை தேர்தலில் பெரியாரை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாத, துணிச்சல் இல்லாத சீமானுக்கு இப்ப பிஜேபி காரன் கைகோர்த்த உடனே துணிச்சல் வருதுன்னா பாத்துருவோம். நாங்க நேருக்கு நேரம் சந்திக்க தயாரா இருக்கிறோம். பாத்துருவோம். இனிமேல் நீங்களும் விமர்சனத்தை வச்சிருக்கீங்க. பெரியார் குறித்து தான் பேசியதற்கு அனைத்து ஆதாரங்களும் இருக்குங்கிறாரு. யாருங்க? யார் பேசினதுக்கு? நீங்க பெரியார் குறித்து பேசினது தயவு செஞ்சு அவர் ஆதாரம் வைக்க சொல்லுங்க. சீமான் சார், நீங்க பிரஸ்காரன் உங்க வீரத்தை காமிக்காதீங்க. தம்பி நீ சொல்லு, நீ 10 திறக்குறள் சொல்லு, அங்க 10 தீக்குறள் சொல்லுங்கிற இந்த டயலாக் எல்லாம் வேற வச்சுக்கலாம். நேரம் மேடை போடுறோம், நாங்களே செலவு பொறுப்பெடுத்துக்கிறோம். துணிச்சல் இருந்தால் நேரம் வாங்க. உங்களுக்கு யோகியதை அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா இது வரைக்கும் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? நீங்க எவ்வளோ கோழை அப்படின்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களோட பயணம் செய்த பெரியாரிஸ்டுகளுக்கு நீங்க எவ்வளவு பயந்தாங்குழின்னு தெரியும். சரியா? இது முடிஞ்சா நேரா வர சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம்.
மேம், உங்களை குறித்தும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சுந்தரவல்லி போன்றவர்கள்லாம் இப்போ பேசுகிறாங்க, பெரியார் சொல்லியிருக்காரு கர்ப்பப்பையை அறுத்து எறிங்கள் அப்படின்னு. சுந்தரவல்லி எல்லாம் அறுத்து எறிவாரான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை, பெரியார் வேலையே இல்லாமல் பொம்பளைங்கெல்லாம் கர்ப்பப்பையை வெட்டி எறிஞ்சிருங்கலாம் சொல்லலை. ஏன் கர்ப்பப்பையை வெட்டி எறியணும்? பிள்ளைங்களை பெற்றுட்டு அதுக்கு ஆயா வேலை பார்த்துட்டு அதுங்களை வளர்த்துட்டு தன்னுடைய சுயத்தை இழந்து மக்கள் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் 30களில் பெண்கள் படிக்கலை, வெளியே வரல, பொருளாதார தன்னிறைவு அடையலை, சுயமாக நிற்கலை. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு தேடுறாரு. அப்போ குழந்தை பேரு அதை வளர்க்குறதுக்காக எவ்வளவு குடும்ப வன்முறை நடந்தாலும் ஆணை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு இதனால நீ இப்படி பண்ண அப்படின்னு கர்ப்பப்பை வெட்டி எறிகிறது நோக்கம் கிடையாது. ஆனால் குழந்தையை பெற்றுக்கொள்வதும் குழந்தைகள் எப்போ பெற்றுக்கணுன்றதும் தீர்மானிக்கிற வேலை பெண்கள் கையில் இல்லை. எனவே கர்ப்பப்பையை வெட்டணுன்னே அது பெரிய பிரச்சாரமாச்சு. அதுக்கப்புறம் பெண்களுக்கான வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணாங்க. அப்போ ஒரு இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்பட்டு அரசியலாக அறிவியலாக சமூக நீதியை முன்னேறி வந்திருக்கிறோம். இன்னைக்கு சுந்தரவல்லியோ அங்கே இருக்கிற காளியம்மாளோ அங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான தங்கச்சிங்களோ இன்னைக்கு இடைத்தேர்தலில் நிற்கிற சீதாலட்சுமியோ சும்மா வரல. இந்த இயக்கங்கள் கொடுத்த தெம்பு, இவங்க சொன்ன படிப்பு, படின்றாரு. பெரியார் என்ன சொன்னாரு? மலமலன்னு படிச்சு மேலவா, சந்திரன்ல போய் குடியிரு அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அரசியல் இருக்கு. கர்ப்பப்பையை வெட்டி எடுனா நேர கர்ப்பப்பையை வெட்டியில. நேற்று அண்ணன் சொன்னாரு மாட்டுக்கறி சாப்பிட்றது அப்படின்றது மாட்டு பாலை குடிச்சா இடச்சாதி, மாட்டு கறியை தின்னா கீழ்சாதின்றாரு. இதுதான் ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகான்னு நான் கேட்குறேன். அப்போ இந்த கேடுகட்டத்தனத்தெல்லாம் சீமான் முதல்ல விடணும். இந்த அறவேக்காட்டு அரசியலை சீமான் கைவிடணும். இது தமிழ்நாடு. பெண்களும் ஆண்களும் அரசியலாக நாங்கள் களத்தில் நிற்கிற இடத்துல வந்துட்டு வாலாட்டக்கூடாது, ஒட்ட நறுக்கிடுவோம். சலோமி, நீங்க கேட்டிருப்பீங்க சுந்தரவல்லி போன்றவர்கள் எல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதற்கான பதிலடிகளை அவர்கள் நம்முடைய தொலைக்காட்சிக்கு நேரடியாக பேட்டி அளித்ததை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்கு பல்வேறு கட்ட பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் போடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.